தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் நடைபெற உள்ள தேமுதிக மாநாட்டு திடலில் கட்சியின் கொடி நிறத்தில் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த நிலையில் கட்சி கொடியை காலில் மிதிப்பதா என்று தொண்டர்கள் முணுமுணுத்ததை அடுத்து பச்சை நிற கம்பளம் விரிக்கப்பட்டு இருக்கைகள் போடப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில மாநாடானது இன்று மாலை 3 மணிக்கு மேல் தொடங்க இருக்கிறது. இந்த மாநாடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பாசார் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற இருக்கிறது. மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த நிலையில் மாநாட்டு பணிகள் கடந்த 1 மாதமாக இரவும் பகலுமாக நடைபெற்று வந்தது. மாநாட்டு பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த நிலையில் சேர்கள் மட்டும் போடப்படாமல் இருந்தது. கட்சியின் மூவர்ண கொடி நிறத்தில் கீழே கம்பளம் விரிக்கப்பட்டு தொண்டர்கள் அமர்வதற்காக அந்த நாற்காலிகள் போட தயாராக இருந்தது. இந்த நிலையில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் கட்சி கொடியை காலில் போட்டு மிதிப்பதா என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் நேற்று இரவு முதல் அந்த கிரீன் மேட் உதவியுடன் ஊழியர்கள் அந்த நிறத்தை மறைத்து அதன் பின்னரே சேர்கள் போடப்பட்டு வருகிறது. சமூக வலைதளங்களில் இது குறித்து தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் நேற்று இரவு முதல் விறுவிறுப்பாக தற்போது வரை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.